வணக்கம். இது ஹிந்தி சிபிஎஸ்சி தமிழ். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10, அதாவது இந்த கிராமர் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 7th to 10th வரைக்குமே உங்களுக்கு இந்த அலங்கார், அதாவது தமிழில் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய தமிழ் எக்ஸ்பிளனேஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கமெண்ட் செக்ஷனில் என்னோட பேரை கேட்டிருந்தீங்க. என்னோட பேர் பிரின்சி இவாஞ்சலின். வாங்க நம்ம கிளாஸ்க்கு போகலாம். अलंकार काव्यों या कविता की सुंदरता बढ़ाने वाले यंत्रों को ही अलंकार कहते हैं. அப்போ காவியத்தினுடைய கவிதையினுடைய அழகை அதிகப்படுத்துவதற்காக உபயோகிக்கப்படும் கருவியே அலங்கார் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இதை இன்னும் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, जिस प्रकार मनुष्य अपनी सुंदरता बढ़ाने के लिए विभिन्न आभूषणों का प्रयोग करते हैं. அப்போ மனிதன் தன்னுடைய அழகை அதிகப்படுத்துவதற்காக ஜுவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு போகிறான். அதாவது நீங்கள் வீட்டில் இருக்கிறப்ப சிம்பிளாக இருப்பீங்க, வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் போனீங்கன்னா மேக்கப் பண்ணிட்டு ஜுவல்ஸ் போட்டுட்டு போகிறீங்கள, அதே போல தான் உசி தரகு காவியோ கி சுந்தர்தா படானே கேலியே, அந்த கவிதையினுடைய அந்த காவியத்தினுடைய அழகை அதிகப்படுத்துவதற்காக கவிஞர் உபயோகிக்கின்ற கருவியே அலங்காரோ கா உபயோக கியா ஜாத்தா ஹை. இந்த அலங்கார், இந்த அணி இலக்கணம் என்கின்ற இலக்கணத்தை கவிஞர்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அலங்கார் கே பேத், அலங்காரத்தினுடைய பிரிவு. இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் அலங்கார் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சப்தா அலங்கார், செகண்ட் ஒன் அர்த்தா அலங்கார். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். शब्दा अलंकार, जो अलंकार शब्दों के माध्यम से काव्यों की सुंदरता बढ़ाते हैं वे शब्दा अलंकार कहलाते हैं. எந்த ஒரு அணி இலக்கணம் வார்த்தையின் அடிப்படையில் வார்த்தையின் மூலமாக காவியத்தினுடைய அழகை அதிகப்படுத்துகிறதோ அதுவே शब्दा अलंकार என்று அழைக்கப்படுகிறது. शब्द अलंकार के 3 बेत होते हैं. அப்ப शब्द अलंकार 3 பிரிவா பிரியுது. फर्स्ट वन अनुप्रास अलंकार, सेकंड यमक अलंकार, थर्ड श्लेष अलंकार. अनुप्रास अलंकार, जब किसी काव्य को सुंदर बनाने के लिए किसी वर्ण की बार बार आवृत्ति हो तो वह अनुप्रास अलंकार कहलाता है. இப்போ ஒரு காவியத்தினுடைய அழகை அதிகப்படுத்துவதற்காக ஒரு எழுத்து ரிப்பீட் ஆகிறது, ஒரு வர்ண ரிப்பீட் ஆகிறது அனுப்ராஸ் அலங்கார் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ரகுபதி ராகவ ராஜாராம். இதை நான் ஏன் பாட்டா பாடினேன்னா, இந்த மாதிரி கிசி விசேஷ வர்ணக்கி ஆவர்த்தி சே, அந்த மாதிரி ராங்கிற வர்ணன் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிறனால வாக்கிய சுனனேமே சுந்தர் லகத்தாகே, அந்த சென்டென்ஸை கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல பாட்டா பாடினேன். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, மதுர் மதுர் முஸ்கான் மனோகர் மனுஜுவேஷ் கா உஜியாலா. இப்போ இந்த ரெண்டாவது சென்டென்ஸில் மாங்கிற வர்ணன் ஆவர்த்தி ஆயிருக்கு. அப்போ கவிஞர் இந்த 2 சென்டென்ஸ்லையும் अनुप्रास अलंकार यूज பண்ணி எழுதியிருக்கிறாரு. यमक अलंकार, जिस प्रकार अनुप्रास अलंकार में किसी एक वर्ण की आवृत्ति होती है. அப்போ நம்ம अनुप्रास अलंकारல பார்த்தோம், ஒரு எழுத்து ரிப்பீட் ஆனுச்சு. उसी प्रकार அதே போல यमक अलंकार में एक शब्द की बार बार आवृत्ति होती है. அப்போ அந்த காவியத்தினுடைய அழகை அதிகப்படுத்துவதற்காக यमक अलंकारல என்ன நடக்கும், ஒரு வார்த்தையே ரிப்பீட் ஆகும். एक शब्द की बार बार रिपीट ஆகி வரும். 2 बार प्रयोग किए गए शब्द का अर्थ, அப்போ 2 டைம்ஸ் அது வந்திருந்தாலும் அதனுடைய அர்த்தம் அழகு हो सकता है, செப்பரேட்டாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. எக்ஸாம்பிள், கணக்கு கணக்கு दे सौगुणी मात कथा अधिकाय या खाए बौराई जग वा पाए बौराई. इस दोहे में कणक शब्द का 2 बार प्रयोग हुआ है. அப்போ கணக்கு அப்படிங்கிற வார்த்தை 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அவர் தோனோ கணக்கு கா அர்த் அலக் அலக் ஹே, ஆனால் அதனுடைய மீனிங் வந்து செப்பரேட்டாக தான் இருக்கு. பஹலே கணக்கு கா அர்த் ததுரா, தூசரே கணக்கு கா அர்த் சோனா. அப்போ இந்த தோஹாவுடைய அர்த்தம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ததுரா, ததுரானா ஊமத்தம்பூ. அப்போ ஊமத்தம்பூவை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு போதை ஏற்படுது. அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் சோனா, கோல்டு, தங்கம், செல்வம் அதிகரிக்கும் பொழுது நம்மளுக்கு கர்வம் என்கின்ற அந்த போதை ஏற்படுகிறது. அப்போ கவிஞர் இந்த தோஹாவில் யமக் அலங்கார யூஸ் பண்ணி இதை அழகுபடுத்தியிருக்கிறாரு. श्लेष अलंकार, श्लेष अलंकार में एक ही शब्द के विभिन्न अर्थ होते हैं. ஸ்லேஷ் அலங்காரில் ஒரு வார்த்தைக்கு வெவ்வேறான அர்த்தங்கள் ஏற்படுகிறது. எக்ஸாம்பிள் பாருங்கள், புரிஞ்சுக்குவீங்க. ரஹிமன் பாணி ராக்கியே பின் பாணி சப் சூன், पानी गए ना ऊबरे मोती मानस चून. यहाँ पानी के 3 अर्थ होते हैं. அப்போ இங்கே பானி அப்படிங்கிற வார்த்தைக்கு 3 அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறாரு ரஹிமன். ஃபர்ஸ்ட் ஒன் ஜல், செகண்ட் ஒன் மரியாதா,
தேர்ட் ஒன் சமக் அப்படின்னு 3 வெவ்வேறான அர்த்தங்களை அந்த பாணி அப்படிங்கிற வார்த்தை வெளிப்படுத்துதுன்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஜல் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா சுண்ணாம்பை குறிக்குது. சுண்ணாம்பு அது தனியாக இருக்கிறப்ப அதனுடைய காரத்தன்மை நம்மளுக்கு தெரியாது. தண்ணீரோட சேர்த்து சுண்ணாம்பை கரைச்சிங்கன்னு வைங்களேன், கை ஒரு எரிச்சல் ஏற்படும். அடுத்தது பாருங்க, மானஸ்னா மரியாதா மீன்ஸ் ஒரு மனிதனுக்கு மரியாதை இல்லாட்டினா அவன் மனிதனாகவே போற்றப்பட மாட்டான். தேர்ட் ஒன் சமக் மீன்ஸ் ஷைனிங். அப்போ ஒரு முத்து, மோத்தி. இப்போ அந்த முத்துனுடைய ஸ்பெஷல் என்ன? அதனுடைய ஷைனிங் தான். அப்போ ஒரு சிப்பிக்குள்ளார ஒரு ட்ராப் தண்ணி போனால் தான் முத்தாவே மாறும். அப்போ அந்த 3க்குமே ஒரு முக்கியத்துவமாக இருக்கிறது எது? அந்த பாணி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அந்த மாதிரி இந்த தோஹாவில் ரஹிமன் ஸ்லேஸ் அலங்காரை கொண்டு அழகுபடுத்தியிருக்கிறாரு. शब्द अलंकार के भेद அதை நீங்கள் மெமரியில் வச்சுக்க ஒரு ஷார்ட் ஃபார்ம் பாருங்கள். அனுப்ராஸ் அலங்கார்னா வர்ண ஆவர்த்தி, யமக் அலங்கார் शब्द आवृत्ति, ஸ்லேஸ் அலங்கார் एक ही शब्द के विभिन्न अर्थ. கண்டிப்பாக शब्द अलंकारனுடைய பேத் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். अर्थालंकार जब किसी वाक्य का सौंदर्य उसके अर्थ पर आधारित होता है तब यह अर्थालंकार के अंतर्गत आता है. அப்போ ஒரு வாக்கியத்தினுடைய அழகு அதனுடைய அர்த்தத்தை ஆதாரமாக கொண்டு வந்தால், அதாவது அந்த சென்டென்ஸுடைய பியூட்டி அதனுடைய மீனிங்கை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா அதுதான் அர்த்தாலங்கார் என்று அழைக்கப்படுகிறது. अर्थालंकार के भेद. अर्थालंकार के 5 भेद होते हैं. அப்போ 5 டைப்ஸ் ஆஃப் அர்த்தாலங்கார் இருக்கு. உபமா, ரூபக், உத்பிரேக்ஷா, அதிசயோக்கித், மாணவிகரன். இப்போ இந்த ஒவ்வொரு அலங்காரையும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம் எக்ஸாம்பிளோட. उपमा अलंकार, उवमय अणि. उप का अर्थ है समीप से और पा का अर्थ है तोलना या देखना. अतः जब 2 भिन्न वस्तुओं में समानता दिखाई जाती है तब वहाँ उपमा अलंकार होता है. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வெவ்வேறான பொருட்களில் சமானத்தா ஒரு சிமிலராக காட்டுறது, ஒரு பொதுத்தன்மையை குறிப்பது உவமை அணி என்று அழைக்கப்படுகிறது. உபமா அலங்கார் ஹோத்தா ஹை. एग्जाम्पल பாருங்க. கர் கமல்சா கோமல் ஹை, மூக்கு சந்திரமாசா சுந்தர் ஹை. கை தாமரையை போல மிருதுவாக இருக்கிறது, முகம் சந்திரனை போல அழகாக இருக்கிறது. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். एग्जाम्पल नील गगन सा शांत हृदयता उसका. अर्थ उसका हृदय नील आकाश के जैसे शांत था. அவனுடைய இதயம் நீல ஆகாயத்தை போல அமைதியாக இருந்தது. उपमा अलंकार में 2 अलग अलग वस्तुओं को एक समान बता दिया जाता है. அப்போ வெவ்வேறான பொருட்களில் ஒரு பொதுத்தன்மையை காட்டுவதே उपमा अलंकार என்று அழைக்கப்படுகிறது. रूपक अलंकार. रूपक अलंकार में 2 अलग अलग चीज़ों को एक समान ना बताकर एक चीज को दूसरे चीज बोल देना उसे रूपक अलंकार कहते हैं. அப்போ 2 வெவ்வேறான பொருட்களை சிமிலராக சொல்லாமல் ஒரு பொருளை மற்றொரு பொருளாகவே சொல்லுவது ரூபக் அலங்கார் என்று அழைக்கப்படுகிறது. எக்ஸாம்பிள் பாருங்க. एक राम घनश्याम हित चातक तुलसीदास. इसमें राम को काले बादल और तुलसीदास को चादक बताया गया है. அப்போ இந்த சென்டென்ஸில் ராமரை கருமை மேகம் என்று சொல்கிறாரு, துளசிதாச சாதக பறவை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிச்சுனா தான் அதனுடைய அழகு என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ சாதக பறவை அப்படிங்கிற பறவை தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக குளத்தினுடைய தண்ணீரையோ ஆற்றினுடைய தண்ணீரையோ குடிக்காது. அது ஒன்லி கருமை மேகத்தில் இருக்கிற தண்ணீரை மட்டும்தான் குடிக்கும். இப்போ துளசிதாஸ் தன்னை சாதக பறவையாக சொல்லி என்னுடைய விருப்பம் எப்பொழுதும் ராமர் மட்டுமே அப்படிங்கிற அவருடைய கருத்தை இந்த ரூபக் அலங்காரால் அழகுபடுத்தியிருக்கிறாரு. உத்பிரேக்ஷா அலங்கார். தமிழில் தற்குறிப்பேற்றணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிகழ்வை வேறொரு நிகழ்வுடன் தொடர்பு படுத்தி கற்பனை செய்து பார்ப்பது தற்குறிப்பேற்றணி என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல விளக்கத்தை பாருங்க. मनु जनु मेरे जानते मनहु मानो निश्चय ईव आदि वाचक शब्दों का प्रयोग किया जाता है. அப்போ இந்த வாச்சக் சப்தம் வந்து அதில் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். அந்த சென்டென்ஸில் உத்பிரேக்ஷா அலங்கார் வர சென்டென்ஸில் இந்த வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வேர்ட்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனுனா இருக்குமோ அப்படின்னு அர்த்தம், மானோனா ஜைசே அது போல அது போன்ற அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ இந்த மாதிரி இஸ் அலங்கார் கே அனுசார் प्रस्तुत वस्तु में अप्रस्तुत में की संभावना की जाती है. ப்ரெசண்ட்டில் இருக்கிற பொருளோட அந்த இடத்துல ப்ரெசண்ட்டில் இல்லாத பொருளோட தொடர்பு படுத்தி பார்ப்பது
उसे उत्प्रेक्षा अलंकार कहते हैं. எக்ஸாம்பிள் பாருங்க. முக்மானோ சந்திரமா ஹை, முகம் நிலவை போல இருக்கிறது. அதாவது முகம் என்கிறது, அதாவது ஃபேஸ் அப்படிங்கிறது பிரஸ்துத் வஸ்து, அந்த இடத்துல ப்ரெசண்ட்டில் இருக்கிறது. சந்திரமா அப்படிங்கிறது அப்பிரஸ்துத் வஸ்து, அதோட தொடர்பு படுத்துறாங்க. முகம் நிலவை போல இருக்கிறது அப்படின்னு தொடர்பு படுத்தி சொல்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். एग्जाम्पल, कहती हुई यो उत्तरा के नेत्र जल से भर गए, हिम के कणों से पूर्ण मानो हो गए पंकज नये. இப்போ இந்த தோஹாவில் பாருங்க, மானோ அப்படிங்கிற வாச்சக் சப்து பிரயோக ஆயிருக்கு. इसमें आसुबरे नेत्र में हिम के कणों से पूर्ण पंकज की संभावना की गई है. அப்ப எதோட தொடர்பு படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணீரினால் நிறைந்த கண்கள், ஆசுபரே நேத்திர, அத ஹிம்கே கணோசே பூரண பங்கஜ், பனித்துளி நிரம்பிய தாமரையோடு சம்பாவனா கீ கயிகை தொடர்பு படுத்தி சொல்கிறார் கவி. யாருடைய கண்கள் கண்ணீரினால் நிரம்பி இருக்கின்றன? உத்தரா. உத்தரா கே நேத்திர அப்படின்னு அந்த இடத்துல தோஹாவில் இருக்கு பார்த்தீங்களா. உத்தரா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனுடைய மருமகள், அதாவது அர்ஜுனனுடைய மகனான அபிமன்யு, அவனுடைய மனைவி தான் உத்தரா. அபிமன்யு ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துடுவார். அந்த செய்தியை கேட்ட உத்தராவின் கண்கள் குளம் போல மாறின அப்படிங்கிறத கவிஞர் இந்த இடத்துல பனித்துளி நிரம்பிய தாமரையோடு அவளுடைய கண்களை இந்த இடத்துல தொடர்பு படுத்தி இந்த இடத்துல உத்பிரேக்ஷா அலங்கார கொடுத்திருக்கிறாரு. அதிசயோக்தி अलंकार, जब किसी बात का वर्णन बहुत बड़ा चढ़ाकर किया जाए तब वहाँ அதிசயோக்தி अलंकार होता है. இப்போ அதிசயோக்தி அலங்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தினுடைய வர்ணனையை மிகைப்படுத்தி சொல்லுதல், அதாவது எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறது தான் அதிசயோக்தி அலங்கார் என்று அழைக்கப்படுகிறது. எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப நம்மளுக்கு இன்னும் கிளியர் ஆகும். எக்ஸாம்பிள், आगे नदियां पड़ी अपार, घोड़े कैसे उतरे पार, राणा ने सोचा इस पार, तब तक चेतक था उस पार. இந்த லைன்ஸில் பார்த்தீங்கன்னா, ராணா பிரதாப் சிங்கினுடைய குதிரையான சேத்தக், அதோட பேர் சேத்தக், அந்த குதிரையினுடைய பவரை கவிஞர் அதிசயோக்தி அலங்கார் மூலமாக எக்ஸாகரேட் பண்ணி இந்த இடத்துல காமிச்சிருக்கிறாரு. ராணா அபி சோச் ஹி ரஹே தே கி கோடா நதி கே பார் ஹோ கயா, அந்த நதியை உங்களுக்கு கிராஸ் பண்ணியிருக்கு சேத்தக் அப்படிங்கிற குதிரை. यह यथार्थ में असंभव है, இது इम्पॉसिबल. काव्य की इन पंक्तियों में राणा प्रताप के घोड़े की शक्ति और स्फूर्ति का वर्णन, அப்ப அந்த ராணா பிரதாப் சிங்கினுடைய குதிரையினுடைய வர்ணனையை படா சடாக்கர் கியா கயா ஹை, மிகைப்படுத்தி கூறியுள்ளார் கவிஞர். அத்தக, அதாவது அதிசயோக்தி அலங்கார் ஹை. அப்ப இந்த வரிகளில் அதிசயோக்தி அலங்கார் இருக்கிறது. मानवीकरण अलंकार, जब प्राकृतिक चीजों में मानवीय भावनाओं के होने का वर्णन हो तब वहाँ मानवीकरण अलंकार होता है. அதாவது நேச்சுரல் திங்ஸ் மேலே ஹியூமன் ஃபீலிங்ஸை டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது தான் மானவிகரன் அலங்கார் என்று அழைக்கப்படுகிறது. எக்ஸாம்பிள் பாருங்க. பூல் ஹன்சே கலியங் முஸ்குராயி, பூக்கள் சிரித்தன, மொட்டுக்கள் புன் சிரிப்பு செய்தன, அதாவது ஸ்மைல் பண்ணுறது. அப்போ அந்த ஸ்மைலிங் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் ஃபீலிங்ஸ். அதை பூல் ஹன்சே, பூக்கள் சிரித்தன, அந்த நேச்சுரல் திங்ஸோட வர்ணனை செய்கிறாரு கவிஞர். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. மேഘ்மை ஆஸ்மான் சே உத்தர் ரஹி ஹை, சந்தியா சுந்தரி பரிசி தீரே தீரே தீரே, அதாவது மேகமூட்டமான வானத்திலிருந்து ஒரு அழகான தேவதையை போல மாலை பொழுது இறங்கி வருகிறாள். அப்ப மாலை பொழுது என்கின்ற ஒரு இயற்கை நிகழ்வை சுந்தரி பரிசி உத்தரி ரஹிஹை தீரே தீரே, ஒரு அழகான பெண் இறங்கி வருவதை போல அந்த ஹியூமன் ஃபீலிங்ஸோட டிஸ்கிரைப் பண்ணுறாரு கவிஞர். அப்போ இந்த ரெண்டு லைன்லையும் மானவிகரன் அலங்கார் இருக்கிறது.